ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சேவிங்ஸ் பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட செலவுகளை எப்படி சேமிப்பாக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம அமௌண்ட் சேவ் பண்றதுக்கான எந்த ஒரு குட்டியான நமக்கு கிடைச்சாலும் அது நம்ம நல்லதா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. அதனால நமக்கு கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். ஸோ அப்ப நம்மளே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணிக்க கூடாது நம்மளே. ஸோ என்னோட செலவை சேமிப்பாக்கிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் பண்ணா நம்ம கரெக்டா செலவு பண்ணுவோம். அன்வான்டடா செலவு பண்ண மாட்டோம். இதே ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம செலவு தான் பண்ணுவோம். சேவிங்ஸ் கம்மியா தான் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரிக் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்க அமௌண்ட் அதாவது சேலரி வந்த உடனேவே நீங்க என்னென்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ உங்களோட சேவிங்ஸ் என்னவோ கோல்ட் ரேட்டை பொறுத்து இல்ல நீங்க ஃபண்டு சேமிக்கிறீங்களா அதை பொறுத்து அந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்ல நம்ம என்ன பொருள் வேணுமோ கரெக்டா அதை பட்ஜெட் போட்டு ஈஸியா வாங்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம அன்வான்டா பண்ற செலவுகளை எல்லாமே ஈஸியா நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். இந்த ஹேபிட் வந்த அப்புறம் தான் என்னோட அன்வான்ட் செலவு எல்லாமே எனக்கு ஈஸியா கட் டவுன் ஆச்சு. இப்போ கிராசரி, வீட்டு செலவுகள், அப்புறமா சேவிங்ஸ் இதெல்லாம் போக அக்கௌண்ட்ல கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருப்பேன் நான் எப்பவுமே. ஸோ அதை நான் என்ன நினைப்பேன்னா நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம், பாப்பாவுக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம், என்ன புதுசா வாங்கலாம், அதே தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப வேஸ்டா பாத்தீங்கன்னா அது வாங்கின கொஞ்ச நாள் தான் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் யூஸே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இல்லை எதுக்காவது நம்ம சேவ் பண்ணணும். வேஸ்டா மந்த்லி ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கே ஒரு அன்வான்டா ஏதாவது செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நம்ம ஆர்டர் பண்றோம். அது பாத்தீங்கன்னா இயர்லி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது நமக்கு ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. என்கிட்ட ஆன்லைன்ல இருந்துமே நான் அதை யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே தான் இருந்தது. ஆர்டி பே பண்றதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஸோ இதுல ஒரு மாசத்துமா நம்ம ஒரு 500 ரூபாய் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பா நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சிட்டு நான் மந்த்லி ஒரு 500 ருபீஸ் இந்த அக்கௌண்ட்ல எப்பவுமே போட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதே போல நீங்களும் மந்த்லி ஒரு 500 ருபீஸ் இல்லைன்னா 1000 ருபீஸ் இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டும் சேரும். அன்வான்ட் செலவையும் நம்மளால ஈஸியா கட் டவுன் பண்ணிக்க முடியும். ஒரு மாசத்துக்கு நீங்க 500 ரூபாய் சேர்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஈஸியா 6000 சேர்க்க முடியும். இல்ல மந்த்லி 1000 ருபீஸ் இந்த அக்கௌண்ட்ல நீங்க போட்டு வச்சீங்கன்னா 12000 சேவ் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு 4.5% உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும். நீங்க ஜிபேல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஜிபேக்கு ஈஸியா நீங்க பணமும் சென்ட் பண்ண முடியும். நம்ம இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நமக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஆன்லைன் பேமெண்ட் ஈஸியா பண்ணிக்க முடியும். ஆர்டி நீங்க இப்போ ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா ஆர்டி அப்புறமா பாத்தீங்கன்னா சுகன்யா சமர்த்தி அப்புறம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஈஸியா நம்மளால பே பண்ணிக்க முடியும். நீங்க இப்போ இயர்லி ஈஸியா 12,000 சேவ் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு ஒரு டேர்ம் ஃபீஸ் ஈஸியா நம்மளால கட்ட முடியும். இல்லைன்னா இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த அக்கௌண்ட்ல நான் அமௌண்ட் போட்டு வச்சுதான் பாத்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா என்னோட பட்ஜெட்ல இருந்து அமௌண்ட் எடுத்து என்னால சில்வர் காயின் வாங்க முடியாது. ஏன்னா மந்த்லி சில்வர் காயின் வாங்க முடியாது. இதுவே இந்த அக்கௌண்ட்ல பணம் நான் போட்டு வச்சுட்டு இருந்தேன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை காயின் எடுத்து வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு டிப்ஸ் நம்ம சொல்றப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு அது ஒர்க் ஆகுதா, அது மூலம் நமக்கு பெனிஃபிட் வருதா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்டு நமக்கு கொடுத்துருவாங்க இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. நீங்க ஆன்லைன்ல ஓபன் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு போட்டு கொடுத்தோடனே நீங்க ஆன்லைன்ல ஈஸியா ஓபன் பண்ணிக்க முடியும்.
இதுல வந்து அக்கவுண்ட் நம்பர் அண்ட் வந்து இந்த கஸ்டமர் நம்பர் 2 இருக்கும். இத வந்து நம்ம அப்ளை பண்ணாதான் ஆன்லைன்ல வந்து நம்ம அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி அக்கவுண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பணம் போடுறதுக்கும் சரி, இதில் சேவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு. இந்த ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா நான் 2025 தான் ஸ்டார்ட் பண்ணேன். தங்கமயில என்னால் முடிஞ்சால் கட்டலாம் தான் இந்த ஸ்கீம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து இப்போ எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே இது மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்கீமில் சேரும்போது நமக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். ஸோ வந்து நம்மளும் வந்து பே பண்ணலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலையுமே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே வந்தாலும் ஒரு 1 இயர் ஒரு 11 மந்த் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக நமக்கு ஒரு அமௌண்ட்டு சேரும். ஸோ டெய்லி கிராம் வந்து வரவு வைக்கிறப்போ நமக்கு கிராம்ஸ்லேயே வந்து ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அமௌண்ட்டும் சேர்ந்து நம்மளால ஈஸியாக வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீமுக்குலாம் நமக்கு டைம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 11 மந்த்ல கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10,000 சேமிக்க முடியும். அட்லீஸ்ட் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு 10,000 15,000 நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2 ஸ்கீம்லையுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்ட் சேவ் பண்ண முடியும். நம்ம கையில் வந்து ஒரு அமௌண்ட்டு இப்போ 20 ரூபாய் கிடைக்குதா 50 ரூபாய் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போகிறப்பெல்லாம் அந்த அமௌண்ட்டை வந்து உண்டியலில் போட்டுடலாம். ஸோ நீங்கள் மந்த்லியா இல்லை டெய்லியா அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நம்மளால ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போவே வந்து ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க, அப்போ உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வந்து உண்டியலில் போட்டுடலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிபே தான் எல்லாத்துக்குமே. ஸோ கையில் அமௌண்ட்டே நம்ம வந்து செலவு பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து கணக்கு தெரியவே மாட்டேங்குது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி உண்டியலில் சேர்க்கும்போது உங்களுக்கு இயர்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு 2000 ருபீஸே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்காவது நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? எதுவுமே நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டா ஈஸியாக வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். இப்போ டிஜிகோடில் நான் 11 மந்த்ல ஒரு 30,000 ரூபாய் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்னா நமக்கே அது வந்து மோட்டிவேட் ஆகும். ஸோ நம்மளால ஈஸியாகவும் அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் சேவிங்ஸ். இதுவுமே நான் 2025ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் கிராம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துல 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 10 கிராம் காயின் வாங்குனீங்கன்னா 4 டைம்ஸ் தாராளமாக வாங்க முடியும். 40 கிராம் வந்து இயருக்கு உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கொலுசே வாங்கணுன்னாலும் இந்த காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரீசேல் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இல்லை வந்து கோல்டுக்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நம்ம பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம தான் எது வேணும்னு கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சூஸ் பண்ணணும். மேரேஜ் ஆகி ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் சேவிங்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. பட் வந்து கோல்டு காயின்ஸ் மட்டும் அப்பப்போ நாங்கள் வாங்கி வைப்போம். ஏன்னா வந்து அது வந்து என்னோட பேரண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் கோல்டு காயின் மட்டும் வாங்கி வைப்பேன். அதுவே எதுக்குன்னு தான் எனக்கு அப்போல்லாம் தோணுச்சு. ஸோ ஆனால் வந்து என்னோட அப்பா அம்மா மட்டும் கண்டிப்பாக நீ கோல்டு காயின்ஸ் வாங்கி வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்போ கூட நான் ஒரு அவேர்னஸே இல்லாமல் தான் அதெல்லாம் வாங்கி வச்சேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெனிஃபிட்டு நமக்கே தெரியும். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் தான் ஸோ ஏதாவது சேவ் பண்ணணும் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சொன்னோன்னே ஆர்டின்னு ஒரு விஷயம் போட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஸ்பில் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளை சுற்றி நிறைய கமிட்மெண்ட்டும் இருந்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 20% எடுத்து சேவ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் நம்ம ஃப்யூச்சருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போத்தீஸ் டிஜிகோல்டுமே இப்படி தான். ஸோ நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனில் தான் நானும் அதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த 11 மந்த்தில் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 10,000 வந்து சேமிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் போத்தீஸ் டிஜிகோல்டு அதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கிராமாவது நம்மளால வாங்க முடியும் இல்லையா? இப்போ கோல்டு விற்கிற விலைக்கே வாங்க முடியாது தான் எனக்கே தெரியும். அது வந்து ஆனால் கோல்டு சேமிக்காமலும் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா அவசரத்துக்கு நமக்கு கோல்டு மட்டும்தான் கை கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நமக்கு ஃபண்டு தரலனாலும் ஒரு கோல்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ளச் பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களால் முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக
ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல சேமிக்கணும்ட்டு எண்ணம் நமக்கே வந்துடும். கண்டிப்பா எதையாவது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தாதான் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு தெரியும். இல்ல நம்மளால முடியாது, இல்ல என் பட்ஜெட்ல இல்ல நம்மளால நினைச்சா அட் லாஸ்ட் வரைக்கும் நம்மளால எதுவுமே சேவ் பண்ண முடியாது. கமிட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்மளால ஓட முடியுமே தவிர ஃபியூச்சருக்காக எதையும் ஹோல்ட் பண்ணி வைக்கவே முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.